ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பங்குனி உத்திர பௌர்ணமி எல்லாம் சேர்ந்து வந்திருக்கு. எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால நம்ம சிம்பிளாக சுவாமி கும்பிட்டுடலான்ட்டு பிரசாதமாக நான் இன்றைக்கி அரிசி பாயசம் தான் செய்யலான்ட்டு அரிசி பாயசத்துக்கு தேவையான அளவுக்கு பால், நான் 2 கிளாஸ் பால் 1/4 டம்ளரில் அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ பாலெல்லாம் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர் பண்ணுங்கள். ரைஸ் அதிகமாகிடுச்சுன்னா பொங்கல் மாதிரி ஆகிடும். ரைஸ் கம்மியாகவே போடுங்க, அப்போ தான் கரெக்டாக அந்த பாயசம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். பால் நல்லா காஞ்சோடனே அந்த சைடில் இருக்க ஏடெல்லாம் எடுத்து விடுங்க, அப்போ அந்த திக்னஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ரைஸை நல்லா ஊற வச்சு வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. ரைஸ் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அது நல்லா குக் ஆகட்டும். நல்லா வெந்து வரும்போது ஒரு மத்து வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க, இல்லை ஸ்மாஷர் எது இருந்தாலும் ஸ்மாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. தூள் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். அதுக்கு ஸ்வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நான் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் ஸ்வீட் கம்மி தான், அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கேன். நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணும்னா கண்டென்ஸ் மில்க் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன், அவ்வளோதாங்க. இது கரெக்டாக இருக்கும் எங்களோட சுகர் இதுக்கு. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணுன்னா கண்டிப்பாக எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இதுக்கு தாளிப்பு சேர்த்துடலாம். நெய் காய வச்சுட்டு நான் முந்திரி பருப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு கண்டிப்பாக ஒரு பருப்பு இருக்குது இந்த அரிசி பாயசத்துக்கு போடுறதுக்கு. அந்த பருப்பு பேர் எனக்கு உண்மையாகவே தெரியாது, அது என் சரௌண்டிங்லேயும் கிடைக்கல வேறு. அதனால் சரின்னுட்டு நான் முந்திரி மட்டும் போட்டு தாளிச்சிட்டு இந்த பருப்பு பாயசம் ரெடி பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி இந்த பருப்பு பாயசம் இதை தான் நான் சுவாமிக்கு பிரசாதமாக வச்சேன், நைவேத்தியமாக. அதுக்கப்புறம் பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு என் பொண்ணும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. எப்படியோ இன்றைக்கி பெரியவ அவளே அதிசயமாக ஹெல்ப் பண்ணிட்டா. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃபீவர்னால், ஏன்னா என்னால் வேலை செய்ய முடியாதுல்ல, அதனால இந்த பசங்க கொஞ்சம் எப்படியோ ஹெல்ப் பண்ணிடுறாங்க. அதனால் அவள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணதுனால அப்படி பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி விளக்கெல்லாம் ஏற்றிட்டு, எனக்கு பங்குனி உத்திரம்னால என்னன்னு தெரியாது. நான் லாஸ்ட் இயர்லேருந்து தான் கும்பிடுறேன். ஏன்னா எனக்கு பங்குனி உத்திரம் எங்கள் அம்மா வீட்டு சைட்லலாம் பங்குனி உத்திரம்லாம் கும்பிட்டதே இல்லை எனக்கு தெரிஞ்சு. இப்போ தான் எனக்கு நிறைய நான் இன்ஸ்டா யூடியூப்லலாம் பார்த்து தான் நிறைய இதை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிறது, சுவாமி கும்பிடுறது எல்லாமே நான் ஒன்றா தான் கொஞ்சம் கற்றுக்குறேன். அதனால் பங்குனி உத்திரம் இப்போ லாஸ்ட் இயர்லேருந்து தான் நான் சுவாமி கும்பிடுறேன். பௌர்ணமி அது நார்மலாக மந்த்லி வர்றது. இந்த லக்ஷ்மி குபேரர் பூஜை இது எல்லாமே நான் யூடியூப் இதை மாதிரி சோஷியல் மீடியாவில் வர்றது பார்த்து தான் கொஞ்சம் சுவாமி கும்பிடுறது மட்டும் எனக்கு பிடிக்கும். அதனால நான் கண்டிப்பாக சுவாமி கும்பிடுறத ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிக்கும்னு கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஃபாலோ பண்ணுறது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அது சுவாமி கும்பிடுறத பற்றி எதனா இருந்தால் நம்மளும் அதே மாதிரி பண்ணுறது செய்யறதுன்னுட்டு. இது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தாங்க. சுவாமினாலே பாசிட்டிவ் தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.